அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் டைம் உண்டோ டாபிக் சம் 15லேருந்து 18 வரைக்கும் பார்க்க போகிறோம். டோட்டல் ஒரு 22 சம் இருக்குது. ஃபர்ஸ்ட் 14 சம் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்களுக்கு பிளேலிஸ்ட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ பதிவில் 15லேருந்து 18 வரைக்கும் பார்க்க போகிறோம். எல்லாமே டிஃப்ரெண்ட் மாடலான சம், எல்லாமே செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? 15th பார்க்கலாம். இது வந்து ஆல்டர்னேட் மாடல். ஆல்டர்னேட் மாடல்னா ஏ வந்து ஒரு நாள் வேலை செய்வார், அடுத்த நாள் பி வந்து வேலை செய்வார். அந்த மாதிரி மறுபடியும் அடுத்த நாள் வந்து ஏ வேலை செய்வார். அந்த மாதிரி மாறி மாறி செய்வாங்க. பார்க்கலாம். ஏவும் பியும் தனித்தனியாக வேலையை செஞ்சா ஏ வந்து 9 நாட்களில் வேலையை முடிப்பார், பி வந்து 12 நாட்களில் வேலையை முடிப்பார். அவங்க ஏ ஒரு நாள், அடுத்து பி நாள், மறுபடியும் ஏ, அந்த மாதிரி மாறி மாறி வேலை செய்கிறாங்க. ஓகே, முதல்ல கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஏ வந்து முதல்ல ஆரம்பித்தா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்க முடியும்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அதை எடுக்கலாம். நம்ம ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 9 நாட்கள் ஆகும், பி வந்து அதே வேலையை முடிக்க 12 நாட்கள் ஆகும். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஒர்க்கு எத்தனை நாளில் முடிக்க முடியும்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம நார்மலாக ஏ பிளஸ் பியோட 2 நாள் வேலை கண்டுபிடிக்க போகிறோம். எதனால்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் வேலை செய்வார், ஏ வேலை செய்வார், அடுத்து பி 2 நாள் வேலை கண்டுபிடிக்க போகிறோம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 1/9 ப்ளஸ் 1/12 வந்து எல்சிஎம் எடுத்து பண்ண போகிறோம். எல்சிஎம் எடுத்தா 9, 12 3 டேபிள்ஸில் போவோம். 3 டேபிள்ஸில் 3 சார், இது 4 சார். வேறு எதுவும் காமனாக பண்ண முடியாது. 3 × 3 வந்து 9, 4 சார் வந்து 36. இப்போ எல்சிஎம் காமனாக 36 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 9 கூட 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 வரும். அப்போ மேலே 4ஆல் பண்ணால் 4 ப்ளஸ் 12 கூட 3ஆல் பண்ணால் வரும் 3 × 1 3. அப்போ 7/3 7/36. ஓகேவா? ஏவும் பியும் 2 நாளில் 36ல் 7 பங்கு வேலையை முடிச்சிருவாங்க. இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏவும் பியும் 2 நாளில் 36ல் 7 பங்கு வேலையை முடிப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு முழு வேலையை முடிக்கணும்னா 36 பங்கு வேலையை முடிக்கிறது வந்து எத்தனை நாள் கண்டுபிடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க? ஏ பி 2 நாள், இது 2 நாளில் 36ல் 7 பங்கு வேலையை முடிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஏ பி இதில் வந்து அடுத்த 2 நாள் எத்தனை பங்கு முடிச்சிருப்பாங்க? 36ல் 14 பங்கு முடிச்சிருப்பாங்க. அதே தான், ஃபர்ஸ்ட் 2 நாள் 7 பங்கு வேலை முடிக்கிறாங்க, அடுத்து 14. நெக்ஸ்ட்டு ஏ பி 21 பங்கு வேலை முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏ பி எத்தனை பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க? 28. 36 28 பங்கு முடிச்சிருப்பாங்க. அடுத்து ஏபி 35 பங்கு முடிச்சிருப்பாங்க. எத்தனை நாள் கால்குலேட் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் 2 நாள், அடுத்து 2 நாள், அதாவது 4 நாள். நெக்ஸ்ட் ஒரு 2 நாள் 6 நாள், நெக்ஸ்ட்டு 8 நாள், நெக்ஸ்ட்டு 10 நாள். 10 நாள் அவங்க 36ல் 35 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. 10 டேஸில் 36 பங்குல 35 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. இன்னும் பேலன்ஸ் எத்தனை பங்கு வேலை இருக்கு? இன்னும் 1 பங்கு வேலை தான் இருக்கு. 36ல் 1 பங்கு வேலையை தான் இருக்கு. அடுத்து யார் வேலை செய்யறாங்க? ஏ பி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஏ தான் வருவாரு. ஏவோட திறமை என்னது? ஏ ஒரு வேலையை முடிக்க அவருக்கு எத்தனை நாள் ஆகுது? 9 நாள் ஆகுது. அதோட மல்டிப்ளை ஆனால் முடிஞ்சிடும். இன்டூ 9 கேன்சல் பண்ணால் 9 1 டைம்ஸ் போகும், இது 4 டைம்ஸ் போகும். அப்போ ஆன்சர் வந்து அந்த 10 நாள் அப்புறம் 1/4 நாட்கள். அவர் இந்த ஏவும் பியும் இந்த வேலையை முடிக்க 10 1/4 நாட்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஆன்சரில் 10 1/4 நாட்கள், ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, இது புரிஞ்சுக்கும். நமக்கு 2 நாளில் வந்து அவங்க வந்து 36ல் 7 பங்கு வேலையை முடிக்கிறாங்க. அடுத்த 2 நாள் 14 பங்கு முடிச்சிருப்பாங்க. இந்த 7 வந்து ஒரு 2 நாளுக்கும் 7 கூட்டிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? சரி, ஓகே. ரெண்டாவது 16th கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சம் தான். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்னன்னு பார்த்துட்டு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஆர்டரவே முடிச்சுட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 120 நாள் ஆகும், பி வந்து அதே வேலையை முடிக்க 150 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் 20 நாள் வேலை செய்கிறாங்க. அப்புறம் பி வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. அவர் லெஃப்ட் ஆயிட்ட பிறகு ஏ மட்டும் தனியாக ஒரு 12 நாள் வேலை செஞ்சாரு. 12 நாள் அப்புறம் சி வந்து ஜாயின் பண்ணி ஏவும் சியும் மீதமுள்ள வேலையை 48 நாள் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, சி மட்டும் தனியாக செஞ்சால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்க முடியும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நம்ம கொஸ்டின் இருக்கிறத அழகாக எழுதிக்கலாம். ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 120 நாட்கள் ஆகும், பி வந்து அதே வேலையை முடிக்க 150 நாட்கள் ஆகும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஏ ப்ளஸ் பி வந்து சேர்ந்து 20 டேஸ் வேலை செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பி வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. லெஃப்ட் ஆகிட்டு ஏ மட்டும் தனியாக 12 நாள் செஞ்சுருக்காங்க. ஏ மட்டும் 12 டேஸ் செஞ்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு 12 டேஸ் கழிச்சு சி வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏவும் சியும் ஜாயின் பண்ணி 48 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, சி மட்டும் தனியாக வேலை செஞ்சால் எத்தனை நாள் முடிக்கணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஏவும் பியும் வேலை செஞ்சால் எத்தனை நாள் முடிக்க முடியும்? மொத்த வேலையை 2 பேர்
யாருமே லெஃப்ட் ஆகாமல் செஞ்சிருந்தா எத்தனை நாள் முடிக்க முடியும்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி கண்டுபிடிச்சிட்டா இந்த 20 நாள் வேலை செஞ்சாங்கன்னா 20 நாள் எத்தனை பங்கு வேலையை முடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏவும் பி A+B போட்டுடலாம். A+B 1/120 ப்ளஸ் 1/150. ஓகேவா? இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் வந்து இதை பார்த்தாலே தெரியுது 600 தான் வரும்ன்ட்டு. ஏன்னா 12, 15 இதை வச்சு தான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. 12, 150 10 டேபிள்ஸை போட்டால் 10 டேபிள்ஸை போட்டால் 12 வரும், 15 வரும். நெக்ஸ்ட்டு 3 டேபிள்ஸ் கூட 4, 5 இதுக்கு மேலே பண்ண முடியாது. 10 × 3 வந்து 30, 30 × 4 வந்து 120, 120 × 5 600. ஓகேவா? 600 வரும். எதனாலனா நான் வெறும் 12, 15 வச்சே பண்ணிட்டேன். 12, 15 எல்லாமே 60ல் போகும். அதனால் டேரெக்டாக 600 போட்டேன். இப்போ 120 வந்து எத்தனை டைம்ஸ் பண்ணால் 600 வரும்? 5 டைம்ஸ் பண்ணால் வரும். அதனால் 5 மேலே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 150 வந்து 4 டைம்ஸ் பண்ணால் வரும். அதனால் 4 மேலே போட்டாச்சு. 5 + 4 வந்து 9, 9/600. இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 3, இது வந்து 200 டைம்ஸ் வரும். ஓகே. A+B வந்து அவங்களோட ஒரு நாள் வேலை வந்து 3/200, 3/200. ஓகேவா? இவங்க 2 பேர் ஒன்றா வேலை செஞ்சால் இது கிடைக்கும். 3/200 எத்தனை நாள் தான் வேலை செஞ்சுருக்காங்க? 20 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த 20 நாள் வந்து எத்தனை பங்கு வேலையை முடிச்சிருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டூ 20 போட்டாலே போதும். 0, 0 கேன்சல் ஆகிடும். 2 ஒன்ஸாக போகும், இது 10 வாட்டி போகும். அப்போ 10ல் 3 பங்கு வேலையை வந்து A+B 20 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ B வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது பார்த்துடலாம். ஏவும் பியும் 20 நாள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. 20 நாளில் 10ல் 3 பங்கு வேலை ஒர்க் வந்து டன், ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து நமக்கு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பி வந்து லெஃப்ட் ஆயிட்டாரு, பி வந்து போயிட்டாரு. அந்த போன காலத்தில் வந்து ஏ மட்டும் தனியாக 12 நாள் வேலை செஞ்சிருக்காரு. இப்போ இந்த 12 நாள் அவர் எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஏவோட திறமை என்னது? ஒரு நாளைக்கு ஏவோட திறமை ஒரு வேலையை 120 நாளில் முடிப்பார். ஓகே. அப்போ ஒரு நாளைக்கு 120ல் 1 பங்கு வேலையை முடிப்பார். நெக்ஸ்ட்டு எத்தனை நாள் தனியாக வேலை செஞ்சார்? 12 நாள் வேலை செஞ்சார். இது கேன்சல் பண்ண வந்துடும். 12 வந்து 12 டேபிள்ஸில் பண்ணால் 1 டைம் போகும், இது 10 டைம் போகும். அப்போ 10ல் 1 பங்கு வேலையை வந்து ஏ வந்து அந்த 12 நாளில் முடிச்சிட்டாரு. மீதமுள்ள வேலையை தான் சி புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு, அவர் வந்து செஞ்சாங்க. ஓகேவா? இப்போ டோட்டலாக பார்த்துடலாம். ஏவும் பியும் 10ல் 3 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. அப்புறம் பி போயிடுறாரு. ஏ வந்து 10ல் 1 பங்கு வேலையை முடிச்சார். இப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் கீழே இருக்க காமனாக டேரெக்டாக காமனாகவே போட்டுக்கலாம். 3 + 1 வந்து 4. இதை கேன்சல் 10ல் 4 பங்கு வேலையை இப்போ நம்ம கணக்கு பார்த்துட்டோம். அதில் 3 பங்கு வேலையை வந்து ஏவும் பியும் செஞ்சுருக்காங்க. அப்புறம் பி போயிடுறாரு. 1 பங்கு வேலையை வந்து ஏ மட்டும் தனியாக செஞ்சுருக்காரு. ஓகேவா? இப்போ டோட்டலாக 10ல் 4 பங்கு வேலைக்கு கணக்கு எடுத்தாச்சு. இதை நம்ம கேன்சலும் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 4 வந்து 2 டைம்ஸ் போகும், 10 வந்து 5 டைம்ஸ் போகும். ஓகேவா? இப்போ 5ல் 2 பங்கு வேலை வந்து நம்ம கணக்கு எடுத்தாச்சு. மீதமுள்ள 3 பங்கு வேலையை வந்து சி புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. சியும் ஏவும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இதற்கு புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்து என்ன பார்த்தோம்? ஏ வந்து தனியாக வேலை பார்த்தாரு. ஓகே. அடுத்து வந்து சியும் ஏவும் சேர்ந்து மீதமுள்ள வேலையை 48 நாளில் முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு சியும் ஏவும் ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3/5 டிவைடட் பை அந்த 48 நாளில் முடிச்சாங்கல்ல, இது 3/5ன்றது மீதமுள்ள வேலை. ஓகேவா? இதை 48 வந்து அவங்க எத்தனை நாளில் முடிச்சாங்கன்ட்டு 48 நாளில் முடிச்சாங்களா, அந்த 48. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் போனால் 3/5 இன்டூ 1/48 வரும். இது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா 3/5 டிவைடட் பை 48 இந்த பக்கம் போனால் மேக்ஸிமம் எல்லாரும் 3/5 இன்டூ 48ன்னு போடுவீங்க. இது வந்து தப்பானது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 3/5 இன்டூ 48 கீழே வந்து 1 இருக்க மாதிரி எடுத்துருக்கீங்கன்னா எப்படி வரும்? 3/5 இந்த 1 தானே மேலே போவோம். அப்போ 1 தான் மேலே வந்திருக்கு, 48 இங்கே. அந்த மாதிரி தான் இங்கே எடுத்துருவோம். அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஓகேவா? 3/5 இன்டூ 1/48 3 டேபிள்ஸே பண்ணால் 1 சார் இது வந்து 16. அப்போ ஈக்குவல் டு 1/16 இன்டூ 5 வந்து 80. ஓகேவா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A+C ஒரு நாள் வேலை வந்து 1/80 கண்டுபிடிச்சாச்சு. இது நம்மளுக்கு ஏவோட ஒரு நாள் வேலை தெரியும் நம்மளுக்கு. அதனால இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஏவோட வேலை என்னது? 1/20 நம்மளுக்கு தெரியும். அந்த 1/20 அப்படியே போட்டு ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/80. சி அப்படியே வச்சுட்டு 1/80 1/20 அந்த பக்கம் கொண்டு போங்க. 1/20. இப்போ எல்சிஎம் எடுத்தா 80, 120 எத்தனை டைம்ஸ் போவோம்? 10 டேபிள்ஸில் பண்ணால் 8, 12 2 டேபிள்ஸ் இல்லை 4 டேபிள்ஸில் பண்ணால் 4 டேபிள்ஸில் பண்ணால் 2, 3. ஓகேவா?
10 into 4 வந்து 40, 40 into 2 வந்து 80, 80 into 3 வந்து 240, 240. காமனாக 240ன்னு போட்டாச்சு. 80 வந்து 3 டைம்ஸ் பண்ணால் 3 டைம்ஸ் பண்ணால் 240 வரும். ஸோ மேலே 3, இது வந்து 2 டைம்ஸ் பண்ணாலே வந்துடும், மேலே வந்து 2. அப்போ 3 - 2 வந்து 1/240. C = 1/240 கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் தலைகீழ் எடுத்திருக்கோம், அப்போ கடைசியும் தலைகீழ் எடுத்தா C = 240 வந்துடும். அப்போ C ஒரு வேலையை முடிக்க 240 நாட்கள் ஆகும்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? C வந்து ஒரு வேலையை முடிக்க 240 நாட்கள் ஆகும். சரி, ஓகே. நான் இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நான் ரப் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, நான் சம் ஃபுல்லாகவே ரப் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு வாட்டி போட்டு பார்த்துலாம், ஏன்னா இது முக்கியமான மாடல். ஏன்னா இது ஒரு 90% பேருக்கு வந்து இந்த டைப் தெரியாது. ஓகேவா? நம்ம போட்டு பார்த்துலாம். என்ன கொடுத்துருக்காங்க? A வந்து ஒரு வேலையை முடிக்க 120 டேஸ் ஆகும். B வந்து அதே வேலையை முடிக்க 150 டேஸ் ஆகும். ஃபஸ்ட்டு 20 நாள் வந்து A + B வந்து ஒன்றா வேலை செய்கிறாங்க, 20 டேஸ். நெக்ஸ்ட்டு B வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு, A மட்டும் தனியாக 12 நாள் வேலை செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மீதமுள்ள வேலையை C + A, சியும் A வந்து எதனால் 48 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? C மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு A + B போட போகிறோம். A + B வந்து 1/120 + 1/150. இது எல்சிஎம் எடுத்தால் 600 வரும், /600. இது 12 வந்து எத்தனை டைம்ஸ் பண்ணால் 600 வரும்? 5 டைம்ஸ் பண்ணால் வரும். 5 + 15 வந்து எத்தனை டைம்ஸ் பண்ணால் வரும்? 4ஆல் பண்ணால் வரும். மேலேயும் 4 போடுறோம். 9/600 வருது. 9/600 கேன்சல் பண்ணால் 3/200. A + Bயும் முழு வேலையை முடிக்க 3/200 ஆகும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து வந்து 20 நாள் தான் வேலை செஞ்சுருக்காங்க. இன்டூ 20 பண்ணால் நம்ம இது 1 சார், இது வந்து 10 சார், 3/10. 10ல் 3 பங்கு வேலையை A + B வந்து 20 நாளில் முடிச்சிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது என்னது? A மட்டும் தனியாக 12 நாள் வேலை செஞ்சுருக்காரா? ஏவோட திறமை என்னது? 1/120. 12 நாள் வேலை செஞ்சார். 12 நாள் எவ்வளோ வேலை முடிச்சிருக்காருன்னா 10ல் 1 பங்கு வேலையை முடிச்சிருக்காரு. இப்போ நம்ம எது வரைக்கும் நம்ம கணக்கு போட்டிருக்கோம்? A + B வந்து 10ல் 3 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. A மட்டும், அப்புறம் B லெஃப்ட் ஆயிடுறாரு, A மட்டும் 10ல் 1 பங்கு வேலையை முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம கணக்கு பார்த்தது வரைக்கும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். 3/10 + 1/10. அப்போ 10 கீழே காமனாக இருக்குது, 10 அப்படியே வந்துடும். 3 + 1 வந்து 4. ஓகேவா? இப்போ இது கேன்சல் பண்ணிக்கலாம். 2, 5. இது வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணதில்ல. 5ல் 2 பங்கு வேலையை வந்து 5ல் 2 பங்கு வேலையை வந்து கணக்கு பண்ணிட்டோம். மீதமுள்ளது வந்து மீதமுள்ள 5ல் 3 பங்கு வேலையை தான் C புதுசாக ஜாயின் பண்ணி சியும் ஏவும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சியும் ஏவும் இந்த வேலையை வந்து எத்தனை நாளில் முடிச்சாங்க? 48 நாளில் முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இதை வச்சு நம்ம சியும் ஏவோட ஒரு நாள் வேலையை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3/5 பங்கு வேலையை 48 நாளில் முடிச்சாங்க. 48 நாள் இந்த பக்கம் சப்ஸ்டியூட் பண்ணால் 3/5 இன்டூ 1/48 கேன்சல் பண்ணால் இது 1, இது வந்து 16. அப்போ என்ன வரும்னா 1/80. 16 × 5 வந்து 80. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? C + A, அதாவது A + C ஒன்று தான். ஏவும் சியும் அவங்களோட ஒரு நாள் வேலை வந்து 80ல் 1 பங்கு வேலையை முடிப்பாங்க ஒரு நாளைக்கு, கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம C மட்டும் தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். A + C வந்து 1/80 நம்ம கண்டுபிடிச்சோம். ஏவோட திறமை நமக்கு ஆல்ரெடி தெரியும், 120 + C = 1/80. அடுத்து வந்து C இதே இடத்துல வச்சுக்கிட்டு 1/80 மைனஸ் இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் 1/20 வந்து அந்த பக்கம் போனால் -1/20. இது எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்தால் 80, 120. நெக்ஸ்ட் வந்து 10 டேபிள்ஸில் பண்ணால் 8, 12. நெக்ஸ்ட் 2 டேபிள்ஸில் பண்ணால் 4, 6. நெக்ஸ்ட் 2 டேபிள்ஸில் பண்ணால் 2, 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 10 × 2 வந்து 20, 20 × 2 வந்து 40, 40 × 2 வந்து 80, 80 × 3 வந்து 240. ஓகேவா? எல்சிஎம் வந்து 240. 8 வந்து எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டைம்ஸ் போகும். அதனால் மேலே 3 போடுறோம். மேலே 3 டைம்ஸ் பண்ணால் 80 × 3 வந்து 240. அதனால மேலே 3 போடுறோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து 2 டைம்ஸ் பண்ணாலே வந்துடும். ஸோ மேலே 2. 3 - 2 வந்து C = இந்த C தான் இங்கே போட்டிருக்கோம். C = 1/240. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாள் வேலையை வச்சு போட்டோம். முழு வேலை கிடைக்கணும்னா தலைக்கீழ போடணும். தலைக்கீழ போட்டால் C = 240 days. ஆன்சர் வந்து C = 240 days. ஆன்சர் வந்து ஆப்ஷன் C. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது சந்தேகம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 17th கொஸ்டின். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க 12 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பியும் சியும் ஒரு சேர்ந்து அந்த வேலையை முடிக்க 15 நாள் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏ வந்து சியை விட இரட்டிப்பு திறமை கொண்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏ வந்து ஒரு வேலையை ஒரு நாள் முடிக்கிறாருன்னா பி வந்து அதே வேலையை முடிக்க, பி கிடையாது சி வந்து அதே வேலையை முடிக்க 2 நாள் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்ன கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? கொஸ்டின் வந்து பி மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினுக்கு அதை எழுதிக்கலாம். ஏவும் பியும் A + B ஒரு வேலையை முடிக்க 12 நாள் ஆகும்.
பி ப்ளஸ் சி அந்த வேலையை முடிக்க 15 நாள் ஆகும். நெக்ஸ்ட்டு ஏ இஸ் ட்வைஸ் as குட் ஒர்க்மேன் as சி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 1 நாள் ஆச்சுன்னா சிக்கு வந்து அதே வேலையை முடிக்க 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதை என்ன தெரியுதுன்னா ஒரு ஏன்றவர் வந்து 2 சிக்கு சமம்னு தெரியுது. ஓகேவா, அதை எழுதிக்கலாம். ஒரு ஏன்றவர் வந்து 2 சிக்கு சமம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாள் முடிக்க முடியும். ஓகே, இந்த மாடல் வந்து இந்த டைப் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 2024ல் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மாடல். ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ ப்ளஸ் பி ஈக்குவேஷன் டைப்பில் சால்வ் பண்ண போகிறோம். ஏ ப்ளஸ் பி வந்து 12 இருக்கு, நம்ம ஒரு நாள் வேலை 1/12 எடுத்துகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஏ இருக்கிறதுல சியை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது ஏ ஈக்குவல் டு 2c நம்மளுக்கு தெரியும், எதுவும் பண்ணல. அந்த 2c வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2c ப்ளஸ் பி ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு 1/12. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து இது அப்படியே தான் எழுதிக்க போகிறோம். பி ப்ளஸ் சி இருக்குன்னா சி ப்ளஸ் பி ஆர்டராக இருக்கும்னா சி ப்ளஸ் பின்னு எழுதுனா ரெண்டுமே ஒன்று தான். சி ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1/15. ஓகேவா, இது வந்து நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷன் மைனஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ரெண்டாவது ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணால் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் நெக்ஸ்ட் இங்கே மைனஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இருக்கிறத ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டையும் ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். 2c மைனஸ் சின்னது வெறும் சி. 2 சியில் ஒரு சி போச்சுன்னா ஒரே ஒரு சி தான் இருக்கும், சி. நெக்ஸ்ட் ப்ளஸ் பி மைனஸ் பி பண்ணால் ரெண்டுமே எதுவுமே இருக்காது. ப்ளஸ் பி மைனஸ் பி பண்ணால் 0 தான். ஓகேவா, எதுவும் போட தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து சி ஈக்குவல் டு கண்டுபிடிச்சாச்சு 1/12 மைனஸ் 1/15. ஓகேவா, இது இருக்கிறது அப்படியே எழுதிக்கிட்டா 1/12 மைனஸ் 1/15. இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். 12, 15 என்ன வரும்னா இது வந்து பார்த்தாலே தெரியுது 60 தான் வரும்ன்ட்டு நான் உங்களுக்கு போட்டும் காமிக்கிறேன். 3 டேபிள்ஸில் பண்ணால் 4 ஸ்டார் வரும், நெக்ஸ்ட்டு 5 ஸ்டார் வரும். நெக்ஸ்ட் 2 டேபிள்ஸில் எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 3 × 4 வந்து 12, 12 × 5 வந்து 60. எல்சிஎம் 16 கண்டுபிடிச்சாச்சு. 12 வந்து எத்தனை டைம்ஸ் பண்ணால் வரும், 5 டைம்ஸ் பண்ணால் வரும். 5 மைனஸ் நெக்ஸ்ட்டு 4 டைம்ஸ் பண்ணால் வரும் 4. நெக்ஸ்ட்டு 4 டைம்ஸ் பண்ணால் வரும் 4. ஓகேவா, அப்போ சி வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சி ஈக்குவல் டு 1/60 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் சி ஈக்குவல் டு 1/60 கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ரெண்டு கண்டுபிடிச்சோம்ல, இதில் எது வேணால் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ரெண்டாவது சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சி ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1/15. சி ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1/15. நம்ம சி என்ன கண்டுபிடிச்சோம், 1/60 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 1/60 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1/15. பி ஈக்குவல் டு 15 மைனஸ் 60, 1/60. இது எல்சிஎம் எடுத்தா 15, 60. இது வந்து எத்தனை டைம்ஸில் 5 டேபிள்ஸில் பண்ணால் 3 டைம்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து 12 டைம்ஸ். மறுபடியும் 3 டேபிள்ஸில் பண்ணால் 1 டைம்ஸ் 4 டைம்ஸ். 3 × 5 வந்து 3 × 5 வந்து 15. 15 × 4 வந்து 60. எல்சிஎம் வந்து 60 டோட்டல் கீழே போட்டாச்சு. 15 வந்து 4 டைம்ஸ் பண்ணால் 60 வரும், மேலே 4. நெக்ஸ்ட் இது வந்து நம்ம மைனஸ் தான் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்க ப்ளஸ் இருக்குது, அந்த பக்கம் மைனஸ் வரும், இது மைனஸ். நெக்ஸ்ட் மைனஸ் வந்து 1 தான் வரும். 16 × 1 வந்து 60. அந்த 1 அப்படியே மேலே போட்டாச்சு. நெக்ஸ்ட் பண்ணால் 3/60 வரும். கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 1/20. இது ஃபர்ஸ்ட் நம்ம தலைக்கீழ் எடுத்தோம், கடைசியில் நம்ம தலைக்கீழ் எடுத்தா பி ஈக்குவல் டு 20 days. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, ஈஸியான மாடல் தான். உங்களுக்கு போட ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ லாஸ்ட் சம், இந்த வீடியோ பதிவில் லாஸ்ட் சம் பார்த்துலாம். ரொம்பவே ஈஸியான சம், ஒரு 3 நிமிஷத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். 45 பேர் வந்து ஒரு வேலையை முடிக்க 16 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த வேலை ஆரம்பித்து 6 நாள் அப்புறம் 30 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த வேலைக்கு. இப்போ அந்த வேலையை எத்தனை நாள் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம நேர்மாறு எதிர்மாறு கான்செப்ட்லேயே போட போகிறோம். என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி டேஸ் தான் கேட்குறாங்க. நாட்களை ரெண்டாவதாக போட்டுக்கணும். நாட்களை ரெண்டாவதாக போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் மென் வந்து ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அது 45 மென் வந்து 45 மென் ஒரு வேலையை முடிக்க 16 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ட்விஸ்டே இங்கே தான். 6 days ஆஃப்டர்னா 6 நாள் கழிச்சு வந்து 30 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அதனால நம்ம என்ன தெரியுதுன்னா 6 நாள் கழிச்சு தான் செம்மையாக ஆரம்பிக்குது. இப்போ 6 நாள் போயிடுச்சு. இப்போ என்ன தெரியுது, 45 பேர் வந்து 10 நாளில் முடிச்சிருவாங்க. ஓகேவா, 45 பேர் வந்து 10 நாளில் இப்போ இருக்க வேலையை முடிச்சிருவாங்க. ஓகே, 45 பேர் வந்து 10 நாளில் வேலையை முடிப்பாங்க. நெக்ஸ்ட் 30 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. 45 + 30 எவ்வளோ, 75. இப்போ 75 பேர் இருக்காங்களா, 75 பேர் எத்தனை நாள் முடிப்பாங்க, இதுதான் செம்மை. இப்போ ஆட்கள் மென் அதிகரிச்சா ஆளுங்க நிறைய பண்ணால் நாட்கள் சீக்கிரமாக வேலையை முடிச்சிடுவாங்க. இது வந்து மைனஸ் ஆகும். ஸோ எதுவுமே தலைக்கீழ போடாமல் அப்படியே அடிச்சு போட்டு ஆன்சர் வந்துடும். 45 ÷ 75 × 10.
இது வந்து 5 டேபிள்ஸில் பண்ணால் இங்கே 9 ஸ்டார் வரும், இங்கே 15 ஸ்டார் வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து 2 டைம்ஸ் 5ஆல் அடிச்சா 2 வாட்டி, இது வந்து 3 வாட்டி, 3ஆல் அடிச்சா 1 வாட்டி 3 வாட்டி, 3 into 6 வந்து 3 into 2 வந்து ஆன்சர் 6. ஆன்சர் வந்து 6 days. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 6 days. இதை ட்விஸ்டே இந்த இங்கே வந்து மோஸ்ட்டாக 16 நாள்னு போட்டுருவாங்க. 16 நாள் போட்டுருக்கூடாது. சம் ஸ்டார்ட் பண்ணிட்ட பேருக்கு என்ன இருக்கோ அதுதான் பண்ணணும். ஓகேவா? 6 நாள் கழிச்சு தான் 10-30 ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ தான் சம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 days ஆஃப்டர் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அது ஸ்கூல் புக்கும் இந்த மாதிரி ஒரு சம் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். டோட்டலாக இந்த வீடியோ பதிவில் சம் 15லேருந்து 18 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 4 சம் தான் இருக்குது. 4 சம் கம்ப்ளீட் பண்ணால் டைம் அண்ட் ஒர்க் RS அகர்வாலில் இருக்க டைம் அண்ட் ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். உங்களை பார்ட் 5 வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ டு ஆல்.